அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே அடிக்கடி முதலமைச்சர் பேசுறார், தமிழ்நாடு தான் முதலிடம், தமிழ்நாடு தான் முதலிடம். அந்த அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க, 5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்ற சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த காலகட்டத்தில் 2021 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்திலும் 2021 சுமார் 4,80,000 கோடி தான் கடன். ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. கொரோனா காலம். அந்த காலகட்டத்தில் கொரோனாவுக்காக 40,000 கோடி அரசாங்கம் செலவு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,30,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் கூடுதலாக வருவாய், ஆனால் புதிய திட்டங்கள் இல்ல. ஆக இப்படி வருவாய் கூடுதலாக வந்தும் கூட கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? ஊழல், 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 ஊழல். இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த கடனை எப்படி மக்கள் திருப்பி கட்டுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி கடன் வாங்குகின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா?